ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன் ப்ரெட் ரெண்டையும் வச்சுட்டு இந்த வீடியோவில் ஒரு பன் ப்ரெட் மசாலாஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை டின்னராகவும் எடுத்துக்கலாம். நம்ம இது கொஞ்சம் ஸ்பைஸியாக செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு 3 முழு பன்னு, ரவுண்டான பன்னு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 ஸ்லைஸ் மட்டும் ப்ரெட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ண விதை எடுத்த தக்காளி அரை தக்காளி, பொடியாக கட் பண்ண மல்லித்தழை, அரை கேப்சிகம் பொடியாக கட் பண்ணது, 2 பெரிய வெங்காயம், 6 பச்சை மிளகாய், 5 ஸ்பூன் நெய், உப்பு தேவையான அளவு, பாவ்பாஜி மசாலா அரை ஸ்பூன், சாட் மசாலா 1/4 ஸ்பூன், வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அடிஷ்னலாக கடலெண்ணெயும் சில்லி ஃப்ளேக்ஸும் எடுத்துருக்கோம். இப்போ கடாயில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு கூட கொஞ்சம் நம்ம ஆயிலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஓவராக நெய் இருந்ததுனால ஒரு மாதிரி திகட்டும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னு ப்ரெட்டு ரெண்டையுமே சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கம்ப்ளீட்டாக நம்ம சேர்த்துறணும். ஏன்னா ஒன்றா சேர்த்து பார்த்தா உங்களுக்கு அதிகமாக ஒரே பீஸில் அப்சர்வ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ லேசாக கலக்குங்க. இல்லைன்னா கடாயை அழுங்காமல் குலுக்கி விட்டால் சரியாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு அது டீப் ஃப்ரை வேண்டாம், ரொம்ப ஒரு மாதிரி ரோஸ்டாட் ஆயிரும். இந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ அடுத்தது மசாலாவுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கோம். இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம், அடுத்தது பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். 6 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு அப்போ தான் காரம் நல்லாயிருக்கும். உப்பு, வெங்காயம் பச்சை மிளகா லேசாக வதங்கினதுக்கப்புறம் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து அரை தக்காளி எடுத்துருக்கேன். இதில் விதையை கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வதக்கிக்கலாம். இப்போது பாவ்பாஜி மசாலா வந்து அரை ஸ்பூன், உங்களுக்கு அடுத்தது சாட் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டு அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டையும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணோம்னா குழஞ்சிரும். அதனால் லேசாக கலக்கிட்டு நீங்கள் கடாயை மட்டும் ஷேக் பண்ணி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ ஃபைனலாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தழை சேர்த்துட்டு இறக்கிடலாம். இது வந்து உங்களுக்கு ஈவினிங் வந்து நல்ல ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும், இல்லை நீங்கள் டின்னருக்கும் சாப்பிட்லாம். ஃபைனலாக காரம் அதிகமாக வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போது பன் ப்ரெட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.